காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஊராட்சிக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் ஆறு, ஏரி, குளம், குட்டை போன்ற பகுதிகளில் இருளர் மற்றும் பழங்குடியினர் மக்கள் நூற்றுக்கணக்கில் குடிசைகள் அமைத்து பல ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக அரசு இருளர் மற்றும் பழங்குடியின இன மக்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்கி அதில் சுமார் 4 லட்சம் மதிப்பீட்டில் தொகுப்பு வீடுகள் கட்டி வருகிறது. இந்த மக்கள் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருப்பதால் ஒப்பந்ததாரர்கள் மூலம் வீடுகளை கட்டுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது கட்டப்படுகின்ற வீடுகளின் தரங்களை கண்காணிக்க உத்தரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பணியாற்றும் உதவி பொறியாளர் காந்திமதி மற்றும் சாலை மற்றும் கட்டிட மேற்பார்வையாளர் நாகநந்தினி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இருளர் மற்றும் பழங்குடியின இன மக்களுக்கு கட்டப்படும் வீடுகள் தரமற்ற கட்டுமான பொருளை கொண்டு உயரம் கம்மியாகும் கான்கிரீட் காலங்கள் போடாமல் கட்டப்படுவதுடன் செங்கலுக்கு பதிலாக ஹாலோ பிளாக் கற்களை கொண்டு கட்டப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. குறிப்பாக கிளாம்பாக்கம் ஊராட்சி வெங்காரம் கிராமத்தில் 11 தொகுப்பு வீடுகள் கட்டப்பட்டு வருகிறது. இந்த வீடுகள் அனைத்தும் தரமற்ற முறையில் கட்டப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த வீடுகள் சில ஆண்டுகளுக்குள்ளேயே சேதமடைந்துவிடும், மேலும் இந்த வீடுகள் இந்த மக்களுக்கு பேராபத்துகளை ஏற்படுத்தும் எனும் சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். ஆனால் இதனை ஆய்வு செய்ய வேண்டிய அதிகாரிகள் ஒப்பந்ததாரர்களிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டு கண்டும் காணாத போல் இருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கின்றனர். எனவே தமிழக அரசு தமிழக முதல்வர் இருளர் மற்றும் பழங்குடியின இன மக்களுக்கு கட்டப்படும் வீடுகள் மீது தனி கவனம் செலுத்தி மாவட்ட ஆட்சியர் மூலம் முறையாக ஆய்வு செய்து தரமான வீடுகளை கட்டுவதுடன் முறைகேடுகளில் ஈடுபடும் அதிகாரிகள் மீதும் ஒப்பந்ததாரர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இருளர் மற்றும் பழங்குடியினர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக ராஜேஸ்வரி, இதேபோல் 2 வருடத்துக்கு முன்பு வாலாஜாபாத் அருகே ஊத்துக்காடு பகுதியில் 76 இருளர் குடியிருப்புகள் கட்டிடம் தரமில்லாமல் கட்டியதை ஆய்வு மேற்கொண்ட அப்போதைய காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி அவர்கள் கட்டிட ஒப்பந்ததாரரை கடுமையாக எச்சரித்த பின்பு அந்த கட்டிட பணியினை சரியாக கட்டி முடிக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி மனோகரன். பழங்குடி மக்கள் குளத்தாங்கரை, குட்டக்கரை, ஏரிக்கரை இதுபோல பகுதியில் தான் வசித்து வராங்க. அதனுடைய விளைவுதான் தமிழக முதலமைச்சர் அந்த பழங்குடி மக்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டாவும் 4,62,200 ரூபாயில் தொகுப்பு வீடும் கட்டித்தர சொல்லி ஆணையிட்டு இருக்கார். அந்த அடிப்படையில் இன்னைக்கு வீடுகளை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த வீடு தரமற்ற வீடாக தான் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு அந்த வீடு அந்த பயனாளிகள் அக்கௌண்ட்டில் தான் பணம் போகுது. முன்பணம் வைத்து அந்த மக்கள் பணம் செலவு கூட பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அதிகாரிகளை ஒரு கான்ட்ராக்டர்களை விட்டு வீடுகளை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அந்த தரமான வீடை கட்டி கொடுப்பதற்கு இந்த அதிகாரிகள் பார்வையிடுகிறாங்கன்னா பார்வையிடுவது கிடையாது. உதாரணத்துக்கு இன்ஜினியரும் ஆர்ஐயும் பார்க்கணும். ஆனால் அவங்க இது வரைக்கும் பார்க்கறது கிடையாது. கான்ட்ராக்டர்கிட்ட லஞ்சம் வாங்கிக்கின்னு அவங்க பார்க்கறது கிடையாது. இந்த தரமற்ற வீடுகளை இன்னைக்கு கட்டி கொடுத்து அந்த ஜனங்களுக்கு உயிர் சேதம் நடந்தால் இது யார் பொறுப்பு இருக்க முடியும்? ஆகையால் சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது உரிய நடவடிக்கை எடுக்கும்படி மாவட்ட ஆட்சியரும் தமிழக முதலமைச்சரும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.